வணக்கம், வாழ்த்துக்களுடன் சாந்திஸ் நம்ம வீட்டு சமையல். வாங்க இன்னைக்கு என்ன சமைக்கலாம். மாங்காய் வச்சு ஒரு ரெடிமேடு ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு சட்டி வச்சுட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றிடுவேன். நல்ல பெரிய மாங்காய் 2 மாங்காய் காட்டி இன்னைக்கு கொஞ்சம் நிழல்லையே காய வச்சுருக்கேங்க. கடுகு, நான் ஏற்கனவே ஊறுகாய் பொடி கடுகும் வெந்தயமும் 3 ஸ்பூன் கடுகுன்னா இது பெருங்காயம் போட்டுக்கலாங்க. 3 ஸ்பூன் கடுகுன்னா 1.5 ஸ்பூன் வெந்தயம் அப்படி வறுத்து ஏற்கனவே ஊறுகாய் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பாருங்கள். இப்போது இந்த கடுகு பொரிஞ்சு வரட்டும். இது வந்து வெயிலில் நல்லா பலன்னு காய வச்சு இந்த ரெட் சில்லி நீட்டு மிளகா இருக்குங்க இல்லையா, அதை மிக்சியில் பரபரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லை ஊறுகாய்க்கு தேவையான கடுகு வெடிக்கட்டும். அதுக்குள்ளே ஊறுகாய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு தூள் உப்பு தான் போடுறேன். ப்ரிசர்வேட்டிவ்னா இது சால்ட்டு மட்டும், உப்பு மட்டும்தாங்க. இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே அரைச்சது தான். இப்போது இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு இந்த உப்பு வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாங்க. பண்ணோம்னா ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க. வெளியில் வச்சா 3 நாளைக்கு தான். அந்த 3 நாளைக்கு வரணுன்றதுக்காக தான் அதை வெயிலில் லைட்டாக அந்த தண்ணியை கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு போட்டு எடுத்துருக்கோம். இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி வச்ச ஊறுகாய் பொடி 3 ஸ்பூன் கடுகுன்னா 1.5 ஸ்பூன் வெந்தயம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் கூட ரொம்ப செலவாகாது.